சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் அது தொடர்பான பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேற்று தனது 50வது திருமண நாளை கொண்டாடினார். இதையொட்டி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டில் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு முதலமைச்சர் விருந்து வைத்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், விசிக தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 50வது திருமண நாளையொட்டி முதலமைச்சருக்கும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வாழ்த்து கூறினர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், தனது மனைவி துர்கா உயிரினவும் உறவினவும் தன்னில் பாதியாக இணைந்து 50 ஆண்டுகள் ஆவதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களை வாழ்த்திய தோழமை இயக்க தலைவர்களுக்கு குடும்ப பாச உணர்வுடன் நன்றி கூறுவதாக தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியினருடனான இந்த சந்திப்பில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்து மூத்த பத்திரிகையாளர்கள் தங்களது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். கூட்டணி கட்சிகளை கண்டிப்பாக உள்ளே சேர்ப்பதிலே பழைய கட்சிகளிடையே அதிருப்தி ஏற்படாமல் பார்த்துக் கொள்கிறார். அரசியலிலே வெற்றி பெறுவதற்கு புதியவர்களை ஈர்க்க வேண்டும். அதே நேரத்தில் பழையவர்கள் நீங்காத வண்ணமும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை மிக கவனமாக கையாளுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். தேமுதிக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அவருடைய கூட்டணியை பலம் பொருந்தியாக மாற்றுவதோடு எதிராளி கூட்டணியை பலவீனமாக்குறார். அதான் முக்கியமான விஷயம். எதிராளிகள் அதிமுக பாஜக ஒரு கட்சியும் அந்த கூட்டணியில் எதுவும் சேரல. விஜய் கூட்டணிக்காக அழைப்பு விடுத்தார், ஒரு கட்சியும் அவங்க கூட சேரல. அதேபோல குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்சன ரெட்டிக்கு எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். அதில் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட்டு குடிமக்களின் உரிமைகள் மற்றும் சமூக நீதியை உயர்த்தி பிடித்த நீதிபதியாக விளங்கியவர் சுதர்சன ரெட்டி எனவும் குறிப்பிட்டுள்ளார். கூட்டாட்சியலுக்கு எதிரான போக்கு, எதேச்சதிகாரம் மற்றும் வெறுப்புணர்வுக்கு எதிராக சுதர்சன் ரெட்டி சரியான தேர்வு எனவும் அப்பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.